புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடைவிடாது யுத்தம் நடைபெறுவதாக நமது புராணங்கள் வர்ணிப்பது நமது மனத்தில் எழுகின்ற நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டத்தின் உருவகமே. இதை மகாகவி பாரதியார் ஒரு கட்டுரையில் மிக அழகாக விளக்கியிருப்பார். நல்ல எண்ணங்களெல்லாம் தேவர்கள், தீய எண்ணங்களெல்லாம் அசுரர்கள். உடலின் அங்கங்களான கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் அடக்கியாளும் மனமே இந்திரன். வேதம் என்றால் அனைத்துக்கும் அடிப்படையான அறிவு என்று பொருள். இந்த வேதத்திலிருந்து பொங்கி பெருகும் ஞானமாகிய ஆற்றின் வழியை அடைத்து கொண்டிருக்கும் அஞ்ஞானமே விருத்திராசுரன். விருத்திரம் என்றால் அடைப்பு என்று பொருள். அந்த விருத்திரனை கொள்ளும் ஆயுதமே வஜ்ராயுதம். வஜ்ரம் என்றால் உறுதி, திடமானது என்று பொருள். அஞ்ஞானமாகிய விருத்திராசுரனை மனமாகிய இந்திரன் திட சங்கல்பம் என்ற வஜ்ராயுதத்தால் கொன்று அகற்றி ஞான கங்கை நீரை பருகுகிறான் என்று அருமையான விளக்கமளித்திருப்பார் மகாகவி பாரதியார். இத்தகைய மிகச்சிறந்த உட்பொருளைத்தான் புராணங்கள் கதை போல் பேசுகின்றன. இந்த புராண கதைகளின் அடிப்படையில் கலை மற்றும் ஆன்மீக பொக்கிஷங்களான கோவில்கள் உருவாக்கப்பட்டன. அந்த வகையில் இந்திரன், விருத்திராசுரன் ஆகியவர்களோடு தொடர்புடைய ஆன்மீக திருத்தலம்தான் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் உள்ள மதுவனேஸ்வரர் திருக்கோவில். இங்கு எழுந்தருளிருக்கும் ஈஸ்வரனை இந்திரன் முதலான தேவர்கள் மட்டுமின்றி படைப்பு கடவுளான பிரம்மாவும் அகத்திய முனிவரும் வணங்கி பேரருள் பெற்றுள்ளனர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்க காண்போம். அரக்கர்களையும் தீயவர்களையும் அழிப்பதற்காக காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு தமது திருக்கரத்தில் ஏந்தும் ஆயுதம் சக்கராயுதம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பெருமாளை போல சிவபெருமானும் சக்கரத்தை வீசி அரக்கனை அழித்து உள்ளார். அந்த சக்கராயுதம் விழுந்த திருத்தலம் எது தெரியுமா? அந்த அபூர்வ திருத்தலம்தான் நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் கடல் நீராகிய ஜலத்திலிருந்து தோன்றிய ஜலந்திரன் என்ற அசுரன் இந்திரன் ஆளும் தேவலோகத்தையும் பிரம்மாவின் சத்திய லோகத்தையும் கைப்பற்றி பலரையும் துன்புறுத்தி வந்தானாம். மகாவிஷ்ணு பலமுறை போரிட்ட போதிலும் ஜலந்திரனை கொல்ல முடியவில்லையாம். இறுதியில் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட அவர் தனது கால் பெருவிரலால் நிலத்தில் சக்கரம் ஒன்றை வரைந்து அதனை ஏவி விட்டாராம். அந்த சக்கரம் ஜலந்தராசுரனின் கழுத்தை சீவி எறிந்துவிட்டு ஓரிடத்தில் விழுந்ததாம். அவ்வாறு சக்கரம் விழுந்த இடத்தில் உருவான குளமே சக்கர குளம் என்று அழைக்கப்படுகிறது. மதுவனேஸ்வர திருக்கோவிலுக்கு கிழக்கே சற்று தொலைவில் இந்த சக்கர குளம் உள்ளது. அது சரி, இந்த திருத்தலத்துக்கு நன்னிலம் என்றும் இங்கு உறையும் ஈசனுக்கு மதுவனேஸ்வரர் என்றும் திருப்பெயர்கள் எப்படி தோன்றின? அது பற்றிய ஸ்தல புராண கதையை இப்போது காண்போம். துவாபர யுகத்தில் விருத்திராசுரன் என்ற அரக்கன் தேவலோகத்தை கைப்பற்றி பல்வேறு கொடுமைகளை புரிந்ததால் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அச்சமடைந்து தலைமறைவானார்களாம். தங்களது சுய உருவில் இருந்தால் விருத்திராசுரன் கண்டுபிடித்து விடுவான் என்று கருதிய தேவர்கள் தேனீக்களாக உருமாறி பில்வமனம் ஒன்றில் தஞ்சம் புகுந்தார்களாம். அங்கு சுயம்பிலிங்கமாக எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை சுற்றி கூடுகளை கட்டி வாழ்ந்தார்களாம். தாங்கள் சேகரிக்கும் தேனை கொண்டு சிவனுக்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்து வேத மந்திரங்களை ஓதி தங்களது துயரங்களை களையுமாறு வேண்டி வந்தார்களாம். தேனீக்களாக உருமாறிய தேவர்களின் பக்தியால் மனமிறங்கி அவர்களுக்கு முன் தோன்றிய சிவபெருமான் விருத்திராசுரனுடன் தைரியமாக போர் புரிய செல்லுமாறு கூறி வெற்றி நிச்சயம் என்று வரமளித்தாராம். இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் சுய உருவம் பெற்று போர் புரிந்தபோது வஜ்ராயுதம் என்ற புதிய ஆயுதத்தை கொண்டு விருத்திரனை இந்திரன் அழித்தாராம்.
விருத்திரனை அழித்ததால் உருவான பிரம்மஹத்தி தோஷத்தையும் சுயம்பலிங்க சிவலிங்கத்துக்கு வழிபாடு நடத்தி இந்திரன் போக்கிக் கொண்டாராம். இவ்வாறாக தேவர்களுக்கு சிவபெருமான் நன்மை புரிந்த நிலம் என்பதால் இந்த வில்வ வனப்பகுதிக்கு நன்னிலம் என்று பெயர் ஏற்பட்டதா. இதேபோல் தேவர்கள் தேனீக்களின் உருவில் வாழ்ந்து இனிமை வாய்ந்த மது எனப்படும் தேனை கொண்டு இறைவனை வழிபட்டதால் அவருக்கு மதுவனேஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதா. தேவர்கள் வசித்து வந்த வனத்தின் ஈஸ்வரர் என்பதால் தேவாரண்யேஸ்வரர் என்ற மற்றொரு திருப்பெயரும் இங்குள்ள மூலவருக்கு உண்டு. இதேபோல் முன்னொரு காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த பிருஹத்ராஜன் என்ற அரசன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து புனித கங்கை நதியை தனது ஆட்சி பகுதியில் பாயச் செய்யுமாறு வேண்டினராம். அந்த மன்னனின் தவத்தை மெச்சி சிவபெருமான் இந்த ஆலயத்தின் வடக்கே தமது திரிசூலத்தால் ஒரு குளத்தை உருவாக்கி தமது ஜடாமுடியிலிருந்து கங்கையை பாயச் செய்தாராம். ஆகையால் இந்த திருக்குளத்துக்கு சூல தீர்த்தம் என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது. மது தீர்த்தம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. அத்துடன் பிருஹத்ராஜனால் உருவான குளம் என்பதால் பிருஹத் தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதேபோல் இந்த திருக்கோவிலின் மூலவருக்கு பிருஹதீஸ்வரர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டுள்ளது. தற்காலத்தில் நன்னிலம் என்று அழைக்கப்படும் திருத்தலம் முற்காலத்தில் பல்வேறு திருப்பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் தேனீக்களின் வடிவில் வாழ்ந்து வந்த ஆரண்யம், அதாவது காடு என்பதால் தேவாரண்யம் என்றும், தேனீக்களால் மது எனப்படும் தேன் சேகரிக்கப்படும் தேன் அடைகள் நிறைந்த வனம் என்பதால் மதுவனம் என்றும், வணங்குவோர் வாழ்வில் ஒளியேற்றும் தலம் என்பதால் பிரகாசபுரி என்றும், பிருகத் என்ற அரசன் வழிபட்ட தலம் என்பதால் பிருகத்புரம் என்றும் இந்த திருத்தலத்துக்கு மாற்று பெயர்கள் உள்ளன. சுந்தரரின் தேவார பதிகத்தில் பெருங்கோவில் என்று புகழப்பட்டுள்ள புராண சிறப்பு வாய்ந்த நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற 276 சைவ திருத்தலங்களில் காவிரி தென்கரையில் உள்ள 71வது சிவாலயம் ஆகும். இங்கு எழுந்தருளி இருக்கும் இறைவனை போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் 11 பாடல்களை கொண்ட பதிகம் ஒன்றை பாடியுள்ளார். அந்த பதிகத்தின் முதல் பாடல் தன்னியல் வெம்மையினான் தலையிற் கடைதோறும் பலி பன்னியன் மென்முடியாரிடம் கொண்டுழல் பண்டரங்கன் புண்ணிய நான்மறையோர் முறையால் அறிபோற்றி இசைப்ப நன்னிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே என்று அமைந்துள்ளது. பக்தர்களுக்கு அருளுகின்ற குளிர்ந்த தன்மையையும் தீமைகளை பூசிக்கி விடுகின்ற வெம்மைத்தன்மையையும் ஒருங்கே பெற்றவன் சிவபெருமான். உலகமே தனக்கு உடைமை என்ற போதிலும் வாயில்கள் தோறும் சென்று இனிய ராகத்தை போன்று மென்மையாக பேசுகின்ற இயல்பை உடைய பெண்களிடம் திருவோட்டில் பிச்சை ஏற்று உண்டு பாண்டரங்கம் எனப்படும் நடனத்தை ஆனந்தமாக ஆடுபவன் சிவபெருமான். அத்தகைய இயல்பை உடைய சிவபெருமான் புண்ணியத்தை செய்பவர்களும் 4 வேதங்களை நன்கு உணர்ந்தவர்களுமான அந்தணர்கள் முறைப்படி தனது திருவடிகளுக்கு போற்றி துதிகளை சொல்லி வழிபடும்படியாக பலரும் வந்து வணங்கும் திருநன்னிலத்தில் உள்ள பெருங்கோவிலை விரும்பி அங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்று இதற்கு பொருள். இவ்வாறாக சிவபெருமானே விரும்பி வந்து அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புத திருத்தலமான நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவில் காவிரி ஆற்றின் துணை நதியான முடிக்கொண்டான் ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் 270 அடி நீளமும் 135 அடி அகலமும் கொண்டுள்ளது. இரண்டு நிலை
நிலைகளை கொண்டுள்ள சிறிய கோபுரம் வழியாக கோவிலுக்குள் செல்ல வேண்டும். இந்த ஆலயம் மாடக்கோவில் என்று அழைக்கப்படும் கட்டுமலை கோவிலாகும். பெயருக்கேற்ப பெரிய கற்களை கொண்டு கட்டப்பட்ட செயற்கை மலை மீது மூலவர் மதுவனேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. பதினெட்டு படிகளில் ஏறிச் சென்று மூலவரை தரிசிக்க வேண்டும். கிழக்கு நோக்கி அமைந்துள்ள மூலவர் சன்னதிக்கு முன்பாக நந்தி மேடையும் பலிபீடமும் உள்ளன. அவற்றை தாண்டிச் சென்றால் கருவறைக்குள் சுயம்புமூர்த்தியான மூலவர் சதுர ஆவுடையார் மீது சற்றே உயர்ந்த பாணத்துடன் அருள் பாலிக்கிறார். கருவறைக்குள்ளும் கோவிலின் சில பகுதிகளிலும் தேவர்கள் முற்காலத்தில் தேனீக்களின் வடிவில் ஈஸ்வரனை வழிபட்டதன் அடையாளமாக தேன்கூடுகளும் தேனீக்களும் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த தேனீக்களால் பக்தர்களுக்கு எந்தவித தொல்லையும் ஏற்படுவதில்லை. கருவறையை சுற்றியுள்ள கோஷ்டங்களில் தென்புறத்தில் முதலாவதாக நர்த்தன விநாயகர் திருநடனம் புரிகிறார். அவரை அடுத்து தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். கருவறை சுவரின் மேற்கு கோஷ்டத்தில் அடிமுடி காண உண்ணா அண்ணாமலையான லிங்கோத்பவர் திருக்காட்சி தருகிறார். வடக்கு புற கோஷ்டத்தில் பிரம்மாவும் துர்க்கையம்மனும் சிறிய சன்னதிகளில் எழுந்தருளியுள்ளனர். மேல்தளத்தில் மூலவர் சன்னதியை சுற்றியுள்ள பிரகாரத்தில் உமையம்மை மற்றும் குமரக்கடவுளோடு கூடிய சோமாஸ்கந்தமூர்த்தி அருள் பாலிக்கிறார். ஆடலரசனான நடராஜருக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. மதுவனேஸ்வரர் கோவிலுக்குள் நுழைந்ததுமே கீழ்த்தளத்தின் வெளிப்பிரகாரத்தில் முதலில் பிரம்மா வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் தனிச்சன்னதியில் திருக்காட்சி தருகிறார். இந்த சன்னதிக்கு அருகிலேயே அகத்திய முனிவர் வழிபட்ட அகத்தீஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தில் தனிச்சன்னதி ஒன்றில் கருணையும் அருளும் ததும்ப பொன்சிரிப்பு முகத்துடன் அம்பாள் எழுந்தருளியுள்ளார். 4 திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கும் அம்மனுக்கு மதுவநாயகி என்று திருப்பெயர். தேவகாந்தார நாயகி, பிரகாச நாயகி, பிரகதீஸ்வரி ஆகிய வேறு திருநாமங்களும் இவருக்கு உண்டு. பின்புறமுள்ள வலது கரத்தில் மணிமாலையும் இடது கரத்தில் தாமரை மாலையும் ஏந்தியபடி முன்புற வலது கரத்தால் அபய முத்திரையும் இடது கரத்தால் வரத முத்திரையும் காட்டியபடி அம்மன் அருளாட்சி புரிகிறார். வள்ளி தேவசேனை சமேதராக முருகப்பெருமானும் தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். 4 திருக்கரங்களுடன் மயில் வாகனத்தில் வீற்றிருக்கும் குமரக்கடவுள் கொள்ளை அழகால் பக்தர்களை வசீகரிக்கிறார். நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவில் வில்வம், கோங்கு, வேங்கை, மாதவி, சண்பகம் ஆகிய 5 வகை மரங்களை ஸ்தல விருட்சமாக கொண்ட அபூர்வ திருத்தலமாகும். இந்த திருக்கோவிலின் பல்வேறு ஆன்மீக பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நன்னிலத்தில் வாழ்ந்து வந்த அத்வைத ஞானியான ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அத்வைத தத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையிலான கைவல்ய நவநீதம் என்ற மாபெரும் நூலை எழுதியுள்ளார். அவரது ஜீவ சமாதி நன்னிலத்தில்தான் அமைந்துள்ளது. இதேபோல் ஸ்ரீ நாராயண சுவாமிகள் என்ற மற்றொரு மகானின் ஜீவ சமாதியும் இதே ஊரில்தான் அமைந்துள்ளது. இவ்விதம் ஆன்மீக பெரியோர்கள் வாழ்ந்து வழிகாட்டிய திருத்தலமான நன்னிலத்தில் அமைந்திருக்கும் மதுவனேஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மதுவனேஸ்வரர் திருக்கோவில் கீழ்த்தளத்தின் தெற்கு பகுதியில் யமதேவனால் பூஜிக்கப்பட்ட லிங்கமும், மேற்கில் வருணன் வழிபட்ட லிங்கமும், கிழக்கில் இந்திரனால் துதிக்கப்பட்ட லிங்கமும், வடக்கில் குபேரன் போற்றிய லிங்கமும் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பம்சமாகும். அத்துடன் சூரியனுக்கு அருகில் பைரவர் அருள் பாலிப்பதும்
யமதேவனின் உதவியாளரும் பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்பவருமான சித்திரகுப்தனுக்கு தனிச்சன்னதி அமைந்திருப்பதும் கூடுதல் சிறப்புகளாகும். சனி பகவானுக்கும் தனிச்சன்னதி உண்டு. நவக்கிரக சன்னதியில் சூரியனை பார்த்தபடி மற்ற அனைத்து கிரக தேவர்கள் இருப்பதும், சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்திருப்பதும் பக்தர்களுக்கு கூடுதல் பலன்களை தருகின்றன. முள்ளை முள்ளால் எடுக்கலாம் என்பதைப் போல இனிமை வாய்ந்த மதுவனேஸ்வரனுக்கு இனிப்பான தேனை கொண்டு அபிஷேகம் செய்து வணங்கினால் சர்க்கரை வியாதி நீங்கும் என்று பக்தர்களிடையே நம்பிக்கை நிலவுகிறது. இதேபோல் நரம்பு பிரச்சனை உள்ளவர்கள் பஞ்சுத்திரை போட்டு 10 நெய் விளக்குகளை ஏற்றி வழிபட்டால் நரம்பு வியாதி குணமாகும் என்றும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். ஏகாதசி, பௌர்ணமி, அமாவாசை அல்லது பிரதோஷ தினங்களில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அனைத்து தொல்லைகளிலிருந்தும் விடுபடுவதுடன் முக்திக்கும் வழிவகுக்குமா? திருமண தடையால் பாதிக்கப்பட்டோர் மதுவநாயகிக்கு மாலை சார்த்தி வழிபட்டால் மணமாலை நிச்சயம் என்றும், குமர கடவுளை வழிபட்டால் குழந்தை பேறு உண்டாகும் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். இங்குள்ள மது தீர்த்தத்தில் மாசி மகத்தின் போது நீராடி வழிபடுவோருக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறந்த பரிகார தலமாகவும் நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவில் திகழ்கிறது. நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவில் சிலந்தி சோழன் என்று சிறப்பு பெயர் பெற்ற கோச்சங்க சோழ மன்னனால் கட்டப்பட்ட 70 மாடக் கோவில்களில் ஒன்றாகும். ஆகையால் இந்த திருக்கோவில் 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்ததாகும். இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடைசியாக கடந்த 2008ஆம் ஆண்டில் விமர்சையாக நடைபெற்றுள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திர நாளில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் குரு பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில் நவராத்திரி விழா, ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி மற்றும் அன்னாபிஷேகம், கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை, தை மாதத்தில் மகர சங்கராந்தி மற்றும் தைப்பூசம், மாசியில் மகா சிவராத்திரி ஆகிய விழாக்கள் உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றன. இதேபோல் வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், மார்கழி திருவாதிரை ஆகிய விழாக்களும் இந்த திருக்கோவிலில் களை கட்டுகின்றன. நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவிலை சுற்றி திருக்கொண்டீச்சரம், ஸ்ரீவாஞ்சியம், திருப்பனையூர், திருப்புகலூர், வர்த்தமானீஸ்வரம், ராமநதீச்சரம், திருமருகல், திருப்பகற்றூர் மற்றும் திருச்செங்காட்டங்குடி ஆகிய தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் அமைந்துள்ளன. கும்பகோணத்திலிருந்து நாகூர் செல்லும் வழியில் 30 கிலோமீட்டர் தொலைவிலும், இதேபோல் மயிலாடுதுறையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாரூரில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் நன்னிலம் திருத்தலம் அமைந்துள்ளது. மதுவனேஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. நன்னிலம் சென்று மதுவனேஸ்வரரையும் மதுவன நாயகியையும் வணங்கி வழிபட்டால் வாழ்க்கை இனிமையாக அமைவதுடன் இறுதியில் இனிய பதமும் கிடைக்கும் என்பது உறுதி. அடுத்த வாரம் வேறொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.